Good morning, everybody. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 13th June 2023. ஸோ இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகைன் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். டவ் ஜோன்ஸ் 0.56%, S&P 500 0.93%, நாஸ்டாக் இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடி நிறுவனம் இன்னும் வலுவாக மீறி 1.53%ல ஏறி முடிஞ்சிருக்கு பார்க்குறோம். குறிப்பாக ஆப்பிள் வந்து ஒரு லைஃப் டைம் ஹை அப்படின்றத ஹிட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் நாஸ்டாக்கும் பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கு. ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து அந்த நிக்காய் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருக்கிறத பார்க்குறோம். மற்றபடி ஆங்சாங் அண்ட் ஷங்காய் டவுன் அப்படின்றது பார்க்குறோம். ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்றத இன்னைக்கு நம்ம ஆசிய சந்தையை பார்க்குறோம். அதுக்கு அடுத்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, அதாவது நம்முடைய நிஃப்டி ஆனது சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்ற பேர்ல வியாபாரம் ஆகுது. அது எகெயின் இன்னைக்கு ஒரு கேப் அப். ஸோ நேத்திக்கும் ஒரு கேப் அப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அப்போ வந்து அந்த கேப் அப் எப்படி இருக்கலாம், பட் ஆன் தி செல்லிங் ஏரியா, நாட் இஸ் ஃபாலிங் அந்த செல்லிங் ஏரியா அப்படி சொல்லியிருந்தோம். கரெக்டா அந்த செல்லிங் ஏரியாவில் போய் டச் பண்ணி கீழ் நோக்கி இறங்கியது. இன்னைக்கும் அதே மாதிரியாக இட் இஸ் கேப்பிங் அப். அகெயின் இட் இஸ் ஃபாலிங் அந்த செல்லிங் ஏரியா அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த செல்லிங் ஏரியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்விட்டி ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி வியாபாரிகளுடைய வழிகாட்டி. ஸோ நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் வந்து அரௌண்ட் 18,705 எடுக்கலாம். ஸோ கரெக்டாக போய் 18,705 இடிச்சு அப்புறம் கீழே ஒரு 35-40 பாயிண்ட்டுக்கு மேலே 50 பாயிண்ட் இறங்கினதை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கும் அப்படின்றது நடக்க இருக்கிறதையும் பார்க்கலாம். இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஈக்விட்டி ப்ரோ நாளைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈக்விட்டி ப்ரோ அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னது இல்லையா, ஃபியூச்சர்ஸ்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, டிசஸ் இது எந்த இடத்துல லாங் ஷார்ட் போகலாம், என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணுன்றதையும் கேஷ் ஸ்கிரிப்ட்ஸ்ல ஒரு 6 ஸ்கிரிப்ட்ஸ்ல எது புல்லிஷா இருக்கு, எது பேரிஷா இருக்கு அப்படின்னு பிரிச்சு பார்க்கணும். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றது இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது கீழே அந்த 18,350 ஸ்ட்ராங்காகவே சப்போர்ட்டா இருக்கு. மேலே 18,800 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வியாபாரம் ஆகுது. நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது நிஃப்டி வந்து அப்பர் பேண்ட் கிட்ட இடிச்சிட்டு இருக்கிற போது நிஃப்டி பேங்க் அப்படின்றது லோவர் பேண்டை நோக்கி வந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். லோவர் பேண்டை ஹோல்ட் பண்ணுதா உடைக்குதான்றது வர நாட்கள்ல பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்டில் பெரிய மாற்றம் இல்லை, 3.72. டாலர் இண்டெக்ஸ்லையும் சிறிய மாற்றம் தான் இருக்குது, 103.5. அதே மாதிரி பிரெண்ட் க்ரூட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா சரிய ஆரம்பித்திருக்கிறதுன்றதை பார்க்குறோம். ஸோ நேற்று கிட்டத்தட்ட $74 கிட்ட இருந்தது, இப்போ 72.33. ஸோ ஒபேக்னுடைய முயற்சிகள் பலனளிக்கவில்லை. அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் அளவு குறைத்தாலும் கூட பிரெண்ட் குரூடனுடைய விலை சரிந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது இந்தியாவுக்கு சாதகமான ஒரு அம்சமாகும். அதே சமயம் உலக சந்தையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, வளர்ச்சி பாதிக்கப்படுகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் கூடவே எழுப்பப்படுகிறது. தங்கத்திலும் பெரிய மாற்றம் இல்லை, $1959 பெர் அவுன்ஸ்ல இன்னும் இருக்குது. ஒரு $5-10 தான் மேல கீழே போயிட்டு வரது பார்க்கிறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆரும் பெரிய மாற்றம் இல்லை, ஒரு 5 பைசா வித்தியாசத்துல இப்போ நகர்ந்துட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் 82.43 என்ற விலையில் இருப்பதை பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றதா இப்போ சந்தையை வழி நடத்துதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வகையில இந்தியாவோட சிபிஐ, அதாவது மே மாசத்தோடைய கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வெளியா இருக்கு. சந்தை எதிர்பார்ப்பை விட குறைவாக இருக்கிறது. 4.25%ன்றது முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து பொதுவாக பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கிறோம். கூடவே இந்தியாவோட ஐஐபி டேட்டா வெளியா இருக்கிறது பார்க்கிறோம். அது 4.2%. அது ஒரு பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்தியாவை பொறுத்தவற்றில் வெளியாகிற மேக்ரோ எக்கனாமிக்கல் டேட்டாஸ்ன்றது சந்தைக்கு மிக சாதகமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடி யூஎஸோட சிபிஐ டேட்டா இன்னைக்கு வெளியாக இருக்கிறது. அதுவும் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதை ஒட்டி அந்த நாட்டினுடைய ஃபெட் ரிசர்வ் எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்றதும் பார்க்க இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு யூஎஸோட சிபிஐ டேட்டா வெளியா இருக்கிறது. அவங்களோட எஃப்ஓஎம்சி கூட்டமும் ஆரம்பிக்குது. நாளைக்கு ஃபெட் மீட்டோட முடிவுகள் என்னன்னு தெரிய வரலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க பாஸ் பண்ணுவாங்களா இல்லை உயர்த்துவார்களா அப்படின்றது நாளைக்கு நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் மீட்டும் வியாழக்கிழமை நடக்குது. பேங்க் ஆஃப் ஜப்பான் மீட்டும் வெள்ளிக்கிழமை நடக்குது. ஸோ தொடர்ந்து இந்த வாரத்துல இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான சில சென்ட்ரல் பேங்க்ஸோட கூட்டங்கள் நடக்குது. இது வந்து கொள்கை ரீதியான முடிவுகளும் அதை ஒட்டி சந்தை நகரும் நடக்கலாம். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து செல்லரசா தான் இருந்துட்டு வராங்க. நேத்திக்கு 6,626 கோடி என்ற அளவுக்கு விட்டிருக்கிறார்கள். ஆனா அதற்கு மாறாக டிஐஎஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து பின்னி எடுக்கிறாங்க. 1,793 கோடி, கிட்டத்தட்ட 2 நாள்ல 3,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் கூட எஃப்ஐஸோட எந்த டைரக்ஷன் மூவ் பண்றாங்களோ அதுலதான் சந்தை நகர வாய்ப்பு இருக்கு. பட் கூடவே எஃப்ஐஸ் வந்து கொஞ்சம் இப்போ அந்த ஷார்ட் எல்லாம் கவர் பண்றாங்க
அப்படின்ற மாதிரியும் கூட சில தகவல்கள் வருது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிஃப்டியினுடைய மேல் எல்லை உடைக்கப்படுமான்றதை பார்க்கலாம். பொதுவாவே ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்னு சொன்னதுனால, ஃபார்மல் எஜுகேஷன் படிக்கிறோம். ஆனா, நம்ம சம்பாதிக்கிற பணத்தினுடைய மதிப்ப காப்பாத்துறோமா இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டா? அதே மாரி அத நம்மளுடைய ஃபினான்ஷியல் கோல்க்கு ஏத்த அளவுக்கு வளர்க்குறோமா? அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அதனால கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்த முறையா வளர்க்கறதுக்கு என்ன வேணும்? ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றதும் இத தொடர்ந்து நம்ம நடத்திட்டு வரோம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இந்த சந்தை பற்றிய ஒரு அறிமுக வகுப்பு 19ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 9 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் ஆன்லைன்ல தமிழ்ல நடக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு வீட்ல மிக்ஸி கிரைண்டர் இருக்கிற மாரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். நீங்களும் ஒரு டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ ஆரம்பிங்க. நிஃப்டி 50ல இருந்து என்ட்ரி, எக்ஸிட் சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த சிறப்பு விலையிலும் தற்போது போயிட்டுருக்கு. சீக்கிரம் அத அவைல் பண்ணுங்க. ஆம் நிஃப்டியோட அ ஒரு அனாலிசிஸ் லைவா நம்ம காலையில 11 மணிக்கு யூடியூப்ல பண்றோம். எக்ட்ரா டிவில. ஸோ டெய்லி நல்ல அ வ வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு 2 நாள் பியர் கேண்டிலுக்கு அப்புறம் என்ன நடக்குது? ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு டோஜி இறக்கத்தை தடுத்து நிறுத்தியதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல், இது மேல் நோக்கி சந்தையை திருப்பவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக டெக்னிக்கலா நம்ம இத பார்க்கும்போது, ஒரு ரீட்ரேஸ்மென்ட் முடிவுக்கு வந்ததாகவும், அதன் பிறகு அடுத்த கட்ட ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணுவது போலவும் இருக்கிறது. ஆனாலும் டோஜி அன்சர்டனிட்டிய சொல்றதுனால, அதனுடைய ஹை அண்ட் லோ ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த நாட்களில் ஹைக்கு மேல குளோஸ் ஆனா பாசிட்டிவா மேல போறதுக்கும், லோக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது கீழ் நோக்கி திரும்புவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு மேல் நோக்கி ஏற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே போடுங்க. லைக் பண்ணி இத ஷேர் பண்ணுங்க 4 ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.